Hello to everyone. Welcome to Sai Samachir Education YouTube channel. So, இன்னைக்கு நம்ம வீடியோ செஷனில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கான term 3 pro 6 தான் பார்க்க போகிறோம். அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா friendship. ஸோ இதோடைய ப்ரீவியஸ் 2 செக்ஷன், அதாவது it has totally 3 sections. இதோட ப்ரீவியஸ் 2 செக்ஷன்ஸுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோடைய கண்டினியூட்டி இருக்கும், ரைட்? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். சரி, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இதில் வந்து நம்ம செக்ஷன் 3 தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷன் 1 and 2 ஒரே ஒரு சின்ன ரீகால் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே செக்ஷன் 3க்குள்ளே போவோம், ஓகே? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கண்டினியூவேஷன் புரியும், ஓகே? சரி, வாங்க செக்ஷன் 3க்குள்ளே போகலாம், ஓகே? ஸோ செக்ஷன் 1 and 2ல் என்ன நடந்தது? there are 2 characters, right? அது ஒன் வந்து வெற்றி, another one is ஆசிஃப், இல்லையா? ஸோ செக்ஷன் 1ல் நம்ம வெற்றி பற்றி பார்த்தோம், இல்லையா? வெற்றி வந்து he is a கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ரைட்? ஸோ he is a successful businessman in கோயம்புத்தூர், which is near கீழக்குடி, ரைட்? அவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கீழக்குடின்னு சொல்லுவாங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருக்க அந்த ஏரியா. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் பில்டர், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். ஆனால் until his father's death, ரைட்? எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் இறந்து போகிற வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய பிஸ்னஸுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள பொசஷன்ஸ், அதாவது வெல்த் எல்லாத்தையும் எங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுங்க, நாங்கள் வி ஹாவ் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, 3 பேரும் சொத்தை பிரிச்சுட்டு போயிடுறாங்க, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா he couldn't run his business. எப்பயும் போல் என்னாச்சு, அவருடைய பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல. ஃபார் தட் he is getting loans, அதாவது பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய லோன்ஸ் வாங்குறாரு. ஆனால் என்ன விஷயம்னா, அவருடைய ப்ராஜெக்டில் அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் இல்லாததுனால he couldn't pay that. he was not able to pay the loan. ஸோ என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸை he sold, right? he sold most of his properties to pay the loan. இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, லோன் பே பண்ணிடுறாங்க, இல்லையா? ஸோ அப்புறம் அவர் ரொம்பவே நார்மல் ஜாபில், நார்மல் ஹவுஸில் இருக்கார். அதாவது நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு, மிடில் கிளாஸ் லைஃப், ரைட்? ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் டே அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, அதாவது வெற்றிக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் உங்கள் ஃப்ரெண்ட் ஆசிஃபை போய் மீட் பண்ணக்கூடாது? அதாவது வெற்றி he is in கோயம்புத்தூர், இல்லையா? வெற்றி எங்கே இருக்கார்? கோயம்புத்தூரில், which is the particular place is கீழக்குடி. ஸோ ஆசிஃப் பார்த்திங்கன்னா he is in சென்னை. ஸோ நீங்கள் ஏன் சென்னைக்கு போய் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஃபார் தட் வெற்றி செட், இவ்வளோ நாள் நான் போய் பார்க்கல, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் மீட் ஹிம், ஹீஸ் அ பிஸி பிஸ்னஸ் மேன், என்னால் போய் அவனை வந்து மீட் பண்ண முடியுமான்னு தெரியல, அவனோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒய் கான்ட் யூ கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா ஏன் அப்படியே இது வேணாம்னு சொல்கிறீங்க, போய் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெற்றி, இல்லை இவ்வளோ நாள் நான் அங்கே போகலையே, இப்போ நான் போனால் வாட் ஹீ வில் திங்க் ஆஃப் மீ அப்படின்னு சொல்கிறேன். என்னை பற்றி அவன் என்ன நினைப்பான், இவ்வளோ நாள் வரல, இப்போ பிஸ்னஸில் அவனுக்கு வந்து லாஸ் வந்தோடனே என்கிட்ட வரான் பாரு அப்படின்னு நினச்சிட மாட்டானா அப்படின்னு கேட்குறாரு. யாங்க வெற்றி வந்து கேட்குறாரு, ரைட்? அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்படின்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸை மறந்துடுங்க, லைக் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவை மறந்துடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அதை விடவும் மனசு வரலை, இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாரு, he was thinking about this. Finally he decided to meet Asif. So he took the next train to Chennai. ஸோ இது வரைக்கும் செக்ஷன் 1ல் பார்த்தோம், இல்லையா? செக்ஷன் 2ல் he boarded the train. அந்த ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருடைய ஓல்ட் டேஸ் மெமரிஸ் எல்லாம் அவருக்கு வந்துட்டு இருக்குது. அதாவது ஸ்கூல் டேஸில் இவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, ரைட்? 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ இவங்களுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஈவன் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு சண்டை வரும்போது கூட என்ன ஆச்சு, இவங்களோட பாண்டிங் வந்து
கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, ரைட்? ஸோ அதனால என்னாச்சு, இவங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்க until they reach their 10th standard, ரைட்? 10th standard வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆசிஃப் வந்து சென்னைக்கு மூவ் ஆகிட்டாரு, வெற்றி கோயம்புத்தூர் மூவ் ஆகி 2 பேரும் தனித்தனியாக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ இது வரைக்கும் தான் செக்ஷன் 2ல் இருக்கிறது. வெற்றிக்கு he wanted to meet him. நிறைய டைம் வந்து இவருக்கு சென்னை போய் அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கு, பட் he couldn't find time. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் செக்ஷன் 2ல் இருந்தது. இப்போ நம்ம செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, இவர் மெமரிஸ்லாம் பற்றி நினச்சிக்கிட்டே எங்கே போகிறாரு, சென்னை போய் ரீச் ஆகிட்டாரு. he went straight to ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ். ஆசிஃபோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட் கிட்டே கேட்குறாரு, ஐ வாண்ட் டு மீட் மிஸ்டர் ஆசிஃப், ஐம் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, he astound மீன்ஸ் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இவர் பார்க்க ரொம்பவே சாதாரணமாக இருக்கார், இவர் வந்து நம்ம எம்டியோடைய ஃப்ரெண்டா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஸோ அவர் சொல்கிறாரு, ஆர் யூ ஷியோர் யூ ஆர் கோயிங் டு மீட் அவர் எம்டி அப்படின்னு கேட்குறாரு. எஸ், ஐ வாண்ட் டு மீட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டி கார்ட் சொல்கிறாரு, செக் வித் த ரிசப்ஷனிஸ்ட். அங்கே ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் மீட் அவர் எம்டி, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ட்ரைட்டாக ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு, ஐ வாண்ட் டு மீட் யுவர் எம்டி, ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் கீழக்குடி. ஸோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, வாட் ஹீ செட், ஐ ஆம் யோர் எம்டிஸ் ஃப்ரெண்ட், அதாவது ஐ வாண்ட் டு மீட் யோர் எம்டி ஆசிஃப், ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் கீழக்குடி அப்படின்னு சொல்கிறார். சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ஷீ ஸ்டுட் அப். என்ன ஆச்சுன்னா அவங்க எழுந்து நிற்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து வெற்றியோடைய தோள்பட்டையில் யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங் இருக்கும்போது இவர் திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் தெரிஞ்சது அது வந்து ஆசிஃப், ரைட்? பின்னாடி வந்திருக்கிறது யார், அந்த ரிசப்ஷனிஸ்ட் எழுந்து நின்னது காரணம் அந்த பர்சன் வெளியே வந்தது, அதாவது அவங்களோட எம்டி ஆசிஃப், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறாரு அந்த ஆசிஃப், என்ன கேட்குறாரு, இப்போ தான் உனக்கு இங்கே வர டைம் கிடச்சிதா, ஃபைனலி யூ கேம் டு மீட் மீ அப்படின்னு கேட்குறாரு. ஐ சா யூ இந்த சிசிடிவியில் பார்த்தோன்னே, ஸோ அதனால தான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், இப்போ தான் உனக்கு என்னை பார்க்க டைம் கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. வெற்றி சார், இல்லை எனக்கு சென்னைக்கு வர சான்ஸ் கிடைக்கல, ஐ நெவர் ஹேட் சான்ஸ் டு மீட் கம் டு சென்னை, ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன், ஸோ அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு யார் சொல்கிறது, வெற்றி சொல்கிறார். ஸோ 2 பேரும் இப்போ ஒரு நல்ல கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் பற்றி பேசுகிறாங்க, அண்ட் தென் அவங்க பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் நல்லா பேசி ஜாலியாக இருந்துட்டு, he brought him, அதாவது ஆசிஃப் brought வெற்றி டு ஹிஸ் ஹவுஸ். எதுக்குன்னா லஞ்சு கூட்டிகிட்டு போகிறார், ஓகேவா? ஸோ அங்கே போனால் எல்லாருமே வந்து வெற்றியை வந்து ரொம்பவே ஃபெமிலியர் பர்சன் மாதிரி எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, ஸோ இது வரைக்கும் நான் இங்கே வந்ததே இல்லை, எல்லாருமே என்ன ரொம்பவே ஃபெமிலியராக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விச் மீன்ஸ் ஆசிஃப் வந்து நிறைய அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா, யாரை பற்றி, வெற்றியை பற்றி அவங்க ஃபேமிலி கிட்ட, ரைட்? ஸோ இவங்க லஞ்ச்லாம் சாப்பிட்றாங்க. அவங்க வைஃப் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களை பற்றி எங்களுக்கு நிறைய தெரியும், we know about you very well, but we are meeting you in a person for the first time. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் பர்சனாக மீட் பண்ணுறேன், உங்களை பற்றி ஆசிஃப் நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தே ஹேட் லன்ச், ஈவினிங் வரைக்கும் வெற்றி பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்தார். அப்புறம் ஈவினிங் he dropped him in the, அதாவது ஆசிஃப் dropped வெற்றி in ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு, அவரை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். ஸோ when he reached home, he shared all these experiences. அதாவது சென்னை போய் அவர் ஃப்ரெண்ட் மீட் பண்ணது, அங்கே பேசினது, பார்த்தது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவரோட ஒய்ஃப் கிட்ட அவர் ஷேர் பண்ணுறாரு. யார், வெற்றி. ஸோ ஷீ நோ ஹிம் வெரி வெல். யார், வெற்றி. அவங்க ஒய்ஃபு, அவரை பற்றி நல்லாவே தெரியும். இவர் ஜாலியாக எல்லாம் பேசிட்டு கிளம்பி வந்திருப்பார், பிஸ்னஸ் பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு. ஸோ ஷீ ஆல்சோ டிடன்ட் ஆஸ்க் எனிதிங். ஃபர்தராக எந்த ஒரு கொஸ்டினும் அவர் கேட்கல அவங்க. அதுக்கப்புறம் விட்டாச்சு.
2 days later, அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்த 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா he received a call. யார்? வெற்றி. ஸோ காலர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் தான் வெற்றியா, am I speaking to வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஸ்ன்னு சொன்னோடனே அவர் எம்டி, அதாவது அந்த பர்சன் காலர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, our MD மிஸ்டர் ஆசிஃப் assigned a project for you. ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்காக அசைன் பண்ணியிருக்காரு. can you will you able to meet our boss immediately? our MD இமீடியட்லின்னு கேட்குறாங்க. அதாவது எங்கள் எம்டி ஒரு ப்ராஜெக்ட், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்காக அசைன் பண்ணியிருக்காரு. கேன் யூ ஏபிள் டு மீட் ஹிம்? இப்போ உங்களால் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ வெற்றி குட் நாட் பிலீவ் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். அவரால் நம்பவே முடியல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு. ஈவன் he didn't say anything about his business. அவர்கிட்ட ஆசிஃப் கிட்ட பெருசாக எதுவுமே சொல்லிக்கலனாலும் he could understand his friend. So this is how their friendship went, right? இந்த மாதிரி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அவர் சொல்லாமலே இவர் புரிஞ்சுட்டு இவருக்கு ஒரு பிஸ்னஸ் அசைன்மெண்ட்டு கொடுக்குறாரு, அதாவது ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இவங்களுக்குள்ளே இருக்குது, ரைட்? எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றத இந்த ஸ்டோரி மூலமா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. வாட் ஹேப்பன் இன் செக்ஷன் 3? வெற்றி ரீச்டு ஆசிஃப் and they met each other. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க மெமரிஸ் எல்லாம் பேசுகிறாங்க, ரைட்? ஸோ அவங்க மெமரிஸ்னால் என்ன, ஓல்டன் டேஸ், அதாவது ஸ்கூல் டேஸ், அப்புறம் அவங்களோட லேட்டஸ்ட் பிஸ்னஸ் பற்றி அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா he went to home, அதாவது he went to home and shared the experience with his wife, right? Shared his experience with his wife. So அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 days later he got a call, right? அந்த கால் என்ன சொல்கிறாங்க, எங்கள் எம்டி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காரு, ஸோ he want to meet you, will you able to meet him அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெற்றி could not believe what is happening there, right? ஸோ அதாவது அவனால் நம்பவே முடியல இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அவனோட லைஃப் பழையபடி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அவனுக்கு வருது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.